வணக்கம் மக்களே. சி.வி. சண்முகம் முதலமைச்சர் வேட்பாளர், பாஜக புது முடிவு. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மூத்த நிர்வாகிகளுடன் நெல்லையில் உள்ள அவரோட வீட்டில் நேற்று ஆலோசனை நடத்தியிருக்காங்க. இதில் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், மாநில பொதுச் செயலாளர் பொன் பாலகணபதி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர். ஆலோசனையை தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் அளித்த பேட்டியில், அதிமுக எம்பி சி.வி. சண்முகத்தை சந்தித்ததில் வியப்பு ஏதுமில்லை. சென்னையிலிருந்து திருச்சி வரும் வழியில் அவர் வீட்டில் இருப்பதாக அறிந்து நேரில் சென்று சந்தித்தேன். இது சிறப்பு வாய்ந்த சந்திப்பாக இருக்கலாம். முதலமைச்சர் வேட்பாளர் கூட்டணிகள் குறித்து உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் டிசம்பர் மாதத்திற்குள் பதில் கிடைத்துவிடும். கூட்டணியை வைத்து மட்டும் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். ஆனால் கூட்டணி அவசியம். 1980ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல், 2001ஆம் ஆண்டு தேர்தல் உள்ளிட்ட பல தேர்தல்களில் கூட்டணியையும் மீறி வெற்றிகள் அமைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் அக்டோபர் 12ஆம் தேதி முதல் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தொடங்கப்பட உள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மதுரையிலிருந்து யாத்திரை தொடங்குகிறது. அதில் பாஜக தேசிய தலைவர் நட்டா அவர்கள் கலந்து கொள்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் 1977ஆம் ஆண்டு முதல் எம்எல்ஏவாக அமைச்சராக இருந்து வந்துள்ளார். நல்ல அனுபவம் வாய்ந்தவர் என்பதில் சந்தேகமே இல்லை. கூட்டணி மாறலாம் என கடம்பூர் ராஜு பேசவில்லை. மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் என்றுதான் பேசியிருக்காங்க. இது தொடர்பாக அவர் என்னுடன் பேசினார். இவ்வாறு அவர் தெரிவிச்சிருக்காங்க. அதிமுக ஒருங்கிணைப்பில் குழப்பம் நீடித்து வரும் இந்த நிலையில் சி.வி. சண்முகத்தை நயினார் நாகேந்திரன் சந்தித்ததும் அது சிறப்பு வாய்ந்த சந்திப்பாக இருக்கலாம் என்றும் அவர் கூறியிருப்பதையும் வைத்து, எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்றாக சி.வி. சண்முகத்தை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க பாஜக திட்டமிடுகிறதோ என்ற ஐயப்பாட்டை ஏற்படுத்தி இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். மேலும் 100% கூட்டப்பட்ட கூட்டம். இப்போது செங்கோட்டையன், ஓபிஎஸ், தினகரன் ஆதரவாளர்கள் என அனைவருமே ஒன்று சேர்ந்து விட்டார்கள். இது எடப்பாடிக்கு பலவீனத்தையே தந்துள்ளது. இதனை மூடி மறைக்கவே கோபியில் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கூட்டத்தை கூட்டினார். கோபியில் மட்டுமல்லாமல் எல்லா இடங்களிலுமே எடப்பாடிக்கு வருவது 100% கூட்டப்பட்ட கூட்டம்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தை வைத்து அவரது வெற்றியை நிர்ணயிக்க முடியாது. கட்சியில் பலமுடன் உள்ளார் என்றும் சொல்ல முடியாது. செங்கோட்டையன் இல்லாமலேயே எடப்பாடியால் செயல்பட முடியும் என்றாலும் வாக்கு விழ வேண்டுமே என்றெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது செங்கோட்டையன் அவர்கள் ஏன் எதிரியானார்? செங்கோட்டையனின் ஒப்புதலை பெறாமலேயே செங்கோட்டையன் தொகுதியில் தன்னுடைய நபர்களை பொறுப்பில் அமர்த்தினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதனால தான் முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.